அதிகாலையில் திருமுகம் தேடி அத்தனிக்கே என்னையே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 சேர்ந்து பாடுவோமா ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் இரண்டாயமாற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் இரண்டாயமாற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நீரப்பும் வெற்றி பாடுவோமா Jesus, hallelujah. Oh, glory to the name of the Lord. ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே ஆவியானவே வருகே அன்பரீசுராஜனுக்கே சுவிசேஷமானம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷமானம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் எங்கே செயல்லை இந்த நாமம் சொல்ல வேண்டும் எங்கே செயல்லை இந்த நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியானவே வருகே அன்பரீசுராஜனுக்கே ஆவியானவே வருகே உந்தன் ஏக்கம் இருப்பமெல்லாம் என்
என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். அதிகாரை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அதிகாரி ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு எழுரோகி எழுரோகி என்னை காண்பவரே மாதம் முழுவதுமாய் கோயிலை காண்பதற்காக கடவுளை புனிதமாய் இருக்கிறது மாத்திரப்பா எல்லா காரணம் செய்யும். ஆமென் ஹல்லேலூயா. எழுரோகி என்னை காண்பவரே எழுரோகி அதிகாரி ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை உண்டாகும்படியாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 10 மாதங்கள் எப்படி போனதுன்னு தெரியல. ஒரு நாள் தேவ கிருபை நம்மை தாங்கியது. எத்தனையோ சூழ்நிலையிலே நாம் கலங்கியிருப்போம், பலவீனப்பட்டிருப்போம். பிசாசு நமக்கு பலவிதமான உபத்திரவங்களை, துன்பங்களை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு கிருபை நம்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். இந்த காலவெளியிலே ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் நம்மை கர்த்தர் நடத்த போகிறார். 11வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். 1ஆம் தேதியில் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 37:4 நாம் வாசிப்போம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஆண்டுடைய சமூகத்திலே சங்கீதக்காரனாகிய இந்த மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறான். 1வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. முதல் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது சொல்ற சங்கீதக்காரன் சொல்றார், இந்த உலகத்திலே பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், துன்மார்கள் இருக்கிறார்கள், பலவிதமான ஜனங்கள் இன்னைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து என்ன செய்யாது, எரிச்சல் அடையாத. ஒரு சில நேரங்களில் நம்ம தேசத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு சில எரிச்சலா இருக்கும். என்ன இப்படி எல்லாம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி எரிச்சலா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பொல்லாதவர்களை குறித்து என்ன செய்யாத, எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்வது குறித்து பொறாமை கொள்ளாதே. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கலாம், அநியாயமா சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு கோடி கோடியா சொத்து சேர்க்கிறாங்க, அதை குறித்து நீ பொறாமை கொள்ளாதே. புல்லை போல் வாடி போவார்கள். 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நம்பி என்ன செய், நன்மை செய். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னால வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன். சரியா சொல்லுவோமா? அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், பொல்லாதவர்களை குறித்து, மற்றவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடையாதபடிக்கு கர்த்தரை நம்பி என்ன செய், நன்மை செய். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆண்டவருடைய சமூகத்துல, தெய்வ சமூகத்துல இதெல்லாம் குறிச்சு நம்ம எப்ப பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஜபத்துல நம்ம கர்த்தருக்கு சொந்த அறிந்திருந்து வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. எப்போதெல்லாம் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் தெரியுமா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்பது நான் ரொம்ப என்ன செஞ்சேன், சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு. அதே போல கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகத்தான் நான் இருப்பேன். 1000 நாளை பார்க்கலாம், ஒரு நாள் நல்லது சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அவ என்ன விஷயம் சொன்னா, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு நீ கர்த்தர் மேல மனமகிழ்ச்சியாக இருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். அப்ப தேவ சமூகத்துல எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு, இந்த உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல நாம் மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயத்துல என்னென்ன காரியங்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தில எல்லாம் அவர் அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருள் செய்வான்னு சொன்னா வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் கூட பாருங்க, சக்கரத்தை எவ்வளவு பயங்கரமா அவங்கள இழிவா பேசுறாங்க, அதை பத்தி அவன் கவலைப்படல. அவன் கணவனத்துல கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. தேவ சமூகத்துக்கு வந்தாங்க, தேவ சமூகத்துல வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சமூகத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பாருங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினார். நாங்க எனக்கு அன்பானவர்களே, 2வதாக ஒரு 5ஆம் வசனத்தை சொல்றாரு. நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் அழகா சொல்றார் சங்கீதக்காரன் மூலமா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2 காரியத்தை செய்யறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் இருதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார், அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அப்ப மன மகிழ்ச்சியா இருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமூகத்துல நல்லா கவனிங்க, வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், கண்ணீர்கள் வரும்,
கவலைகள் வரும், எல்லா சூழ்நிலையிலும் சங்கீதக்காரன் அந்த மணிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்துல 12 சொல்லும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 11, 12 வாசிக்கும் போது வாசிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையிலே நீங்க எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொல்லி நம்பிக்கையில விசுவாசமாயிருங்கள். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாயிருங்கள். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், இத்தனை திரளான சாட்சியை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான உபத்திரவத்தை நேராக கடந்து போன பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியத்தை அழகா சொல்றேன். நம்பிக்கை நினைச்சீங்க, அப்ப எதிர நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். தேவ சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கும் போது, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும் போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது நிச்சயமாய் கர்த்தர், நான் விசுவாசிக்கிற இந்த மாதிரி பெரிய காரியத்தை அவர் நமக்காக செய்ய போறார். அநேக சொல்லுவோமா? ஆமா, 10 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பலவிதமான தடைகளை, நம்முடைய குறைகளை வந்து தடை ஏற்பட்டிருக்கலாம். ஜப ஜீவியம் இல்லாதனாலே, தேவ சமூகத்துக்கு அதிகமா வராதனாலே, வேத வசனத்தை நம்ம அசட்டை பண்ணினதுனாலே சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவும் சின்ன செய்ய போறாரு, வாய்க்க செய்ய போறாரு. சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யாவையும் செய்து முடிப்பார். அப்ப தேவன் பாருங்க, உலகத்தாரை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி பண்றாங்களே, இவங்க அப்படி பண்றாங்களே. சில நேரத்தில் நமக்கு உலகத்தாரை பார்க்கும்போது, ஏன்னா காரணம் சொன்னா அவங்க இம்மைக்குரிய காரியங்களை தேடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல எப்படியாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சந்ததிகள் சந்தோஷமா இருக்கணும் சொல்லி இம்மைக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க. அப்ப அங்கதான் பூச்சி பூ எதுவுமே அண்டாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற நற்கிரியைகள், நல்ல காரியங்கள். அப்ப 2 காரியத்தை இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு. 2 விதமான வாக்கு தத்தங்கள். ஒன்று, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக, பொல்லாதவர்களை குறித்து நீ எச்சரிக்கையாக எரிச்சல் அடையாதபடிக்கு, தீங்கு செயல்களை பத்தி கவலைப்படாதபடிக்கு கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் உன் இருதயத்தில் வேண்டுனது அவர் செய்வார். மகிழ்ச்சியாய் தேவ சமூகத்திலே வரும்பொழுது எவ்வளவுதான் போராட்டம் இருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். 9வது இருதயத்தில் வேண்டுதல். 2-3 இடத்துல சொல்றாங்க. சகரியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு அது பலி செலுத்துற நேரத்துல தேவதூதன் வந்து கேட்கிறான், உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு அந்த ராஜாவுடைய அறையிலே பிரவேசிக்கும் போது அவர் சொல்றார், உன் வேண்டுதல் என்ன அப்படின்னா. இன்னொரு வசனம் சொல்லுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றார். ஆண்டவரே சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, இந்த மாதம் ஆண்டவர் நம்மள கேட்கிறார், நான் என்ன செய்யணும் சொல்லுப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப முதலாவது அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு நெருங்கணுமா? ஆமா, தேவ சமூகத்துக்கு வரும்போது துக்கமுகமா இருக்கவே கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும் போது நமக்காக ஒரு தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கிற ஒரு தேவன் இருக்கும் பொழுது கர்த்தத்துல மனமகிழ்ச்சி ஆகிது. அவருடைய இருதயத்தில் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வான்னு சொல்லிட்டு 2வதாக சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம வழி சரியா இருந்தா சத்துருக்கள் கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமன்றம் 3ஆம் அதிகாரத்துல, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர். நீதிமன்றம் 3:6 நினைக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமன்றம் 3:6 வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமன்றம் 3:6 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்படின்னு என்னன்னா, இருளான பாதையில நாம சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக ஒளியாய் சென்று நமக்கு பாதை காட்டுகிறவராய் இருக்கிறார். பாதையே அறியாத ஒரு குருடனை போல, பாதை தெரியாத ஒரு மனுஷனை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்ம வழி அவர்கிட்ட ஒப்புவிக்கணும். ஆண்டவரே, அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொல்றான், 139 சங்கீதமா சொல்றா பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உண்மை, பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட கருத்துல என்ன செய்றேன்,
ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றார். 139ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 23-24 வாசிக்கும் போது 139-23-24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று சொல்லி நித்திய வழியில் என்னை நடத்தும். அழகா சொல்றார், நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்ப நித்திய வழியில நடத்துகிற ஒரு தேவன். அதான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற. முதலாவது கர்த்தர் சொல்ற வாரு, நான் கர்த்தருக்கு நீ மனமகிழ்ச்சியா இரு. இந்த உலகத்தை குறித்து கவலைப்படாத, மனுஷர்களை குறித்து கவலைப்படாத, மற்றவர்களை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் உன் இருதயத்தில் வேண்டுதலுக்கு அருளி செய்வார். ஆண்டவர் சொல்ற பாருங்க, ரொம்ப அழகா. ஆறாவது, நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்வார் ஆண்டவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்துக்கு வரும்போது மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் 2வது சங்கீதக்காரர் சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துருங்க. ஒப்புவிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் மேல் என்ன இருக்கணுமா? நம்பிக்கையாயிரு. நம்பிக்கையாயிரு. உன் காரியத்தை அவர் செய்வாராம். வாய்க்கும் நம்பிக்கை வேணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பாருங்க வேதம் சொல்லுகிறது. ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மீது ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். என்ன வேதம் சொல்லுகிறது, அவன் தான் நம்பிக்கையின் தேவனா இருக்கிறான். பாருங்க அழகா சொல்றது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே நம்பி என்ன அவன் தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பானது பைபிள். நம்ம கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறவனா இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார். அதான் என் நாமத்தை அவன் நம்பி இருக்கிறபடியால் அவன் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஆண்டவர் பாருங்க, அவர் நாமத்தை நம்புகிற யாரையும் விடுவிக்கிறத வேறுபட்ட பிரச்சனையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், இல்ல வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், துன்பம் துயர் எதுவா இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல முதலாவது மனமகிழ்ச்சியாகிறது. அவருடைய இதயத்தை வேண்டுவதற்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. அப்ப என்ன செய்ய போறாரு? முதலாவதாக இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு உங்க இருதயத்துல என்னென்ன காரியம் எனக்கு தெரியாது. நீ இருதயத்துல என்னென்ன இந்த சங்கீதக்காரர் சொன்னா, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னொரு வசனம் 121ஆம் சங்கீதத்துல ரொம்ப அழகா இருக்கு. சங்கீத புஸ்தகம் 121ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்ற, தேவனுக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு என்ன செய்யுமா? ஒத்தாசை வரும். பாருங்க, யார் நோக்கி பார்க்கிறான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் முகம் வெட்கப்படல. மனுஷன் நோக்கி பார்த்தோம்னா வெட்கப்பட்டுருவோம். யாரா இருந்தாலும் சரி, மனுஷன் நோக்கி நம்ம பார்த்தோம் சொன்னா வெட்கப்பட்டுருவோம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் பாருங்க இவ்வளவு காரியத்தை சொல்றார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். இந்த மாசம் ஒத்தாசை வரப்போகுது. கர்த்தரோட ஒத்தாசை அனுப்ப போறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய போறார். கர்த்தருடைய இருதயத்தில் வேண்டுதலை அருள் செய்ய போகிறார். கர்த்தர் நம்ம என்னென்ன காரியங்களை, ஏன்னா காரணம் வேதம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளடா விட்டா உன்னை காக்கிறவர் முழங்கால். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. ஆமா, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்கும் பிசாசு ஒவ்வொரு நாளும் பல தீங்கு நமக்கு முன்பாக வைக்கிறான்.
எப்படியாவது தேவ சமூகத்தை விட்டு விலகணும், எப்படியாவது கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போகணும். ஏன்னா கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போனோம்னா நம்ம எல்லா வச்சு இழந்து போயிடுவோம். இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர் தன் தகப்பனை விட்டு தூரம் போனா எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில ரொம்ப ஒரு மாதிரி வறுமையில அவன் வாடினான். ஆனா திரும்ப கர்த்தரை நினைத்தான். கர்த்தர் அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு முத்திர முகத்தை போட்டு புதிய ஆடைகளை கொடுத்து அவன் சொல்றாரு, குமாரன் என்ன செஞ்சான், மரித்து போனான், திரும்ப தானப்பட்டான்ற. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே 2 வாக்கு தத்தங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது வாக்கு தத்தம், மனமகிழ்ச்சியாயிரு. என வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28 வாசிக்கும் போது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உலகத்துல ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சான்னு சொன்னா தேவ பிள்ளையோட வாழ்க்கையை சொல்றேன், துன்மார்க்கோட வாழ்க்கையில தேவ பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறான்னு சொன்னா அது நன்மைக்காகவே அனுமதிக்கிறதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் பாருங்க, கர்த்தத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவருடைய இல்லத்தை வேண்டியவனுக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அப்ப வேண்டுதலை அருள் செய்ய போறாரு, காரியத்தை வாய்க்க செய்ய போறாரு. கர்த்தர் நாளிலே நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்துவதற்காக நாம எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நம்முடைய குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்தாவின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிற, சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விடுதலை தந்து இவரும் நாட்களிலே இவரும் ஞாயிற்றுக்கிழமையிலே சபையிலே கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்த போவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீ நோய்களை சுகமாக்குகிறவர், பலவீனங்களை மாற்றுகிறவர். உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும்படிக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பட்டுகிற தேவன், கடந்த 10 மாதங்கள் நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்கு இந்த 11வது மாதத்திலே நீர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய போறதை அறிவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்தும் இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பையும் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம்மோடு சகல பக்தர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே
யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.